சரித்திரம் மிகுந்த இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைகளை எழுச்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் விஜயன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கூட்டத்தை எல்லாம் பார்த்து தடுமாறி நிற்கிறார். நான் விஜயன் அண்ணன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன்னா, என்னால பெண்களை இந்த கூட்டத்தில் அவங்க தள்ளுமுள்ள என்னால பார்க்கவே முடியல. சோ எனக்கு இடப்பக்கம் பெண்களை விட்டுருங்க, வலப்பக்கம் ஆண்களை விட்டு விடுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாம யாத்திரையில வரும்பொழுது எல்லாத்தையும் பார்த்து பேசும். ஆனா இன்னைக்கு தள்ளுமுள்ளே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மாட்டிக்கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிட்டு இருக்கிறான். நேற்றிலிருந்து நம்முடைய மாவட்ட தலைவர் கடுமையாக முயற்சி செய்தும் கட்டுக்கடங்காத அளவுல கூட்டம் வர்றான், கட்டுக்கடங்காத அளவுல இளைஞர்கள் வருகின்றார்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறு வருத்தம் தான், நம்முடைய சகோதரிகளை பாதுகாப்பாக ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து வேகமாக என்னால் அவர்களை பார்த்து விட்டு திருப்பி அனுப்ப முடியவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு. கூட்டம் அதிகமாக இருப்பதால் எத்தனையோ சகோதரிகள் வந்துவிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு திரும்பி போறாங்க. நம்ம வந்துட்டோம், நம்ம நின்னோம் யாத்திரையில், ஆனா பார்க்க முடியலையே, நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று. அதற்காக குறிப்பாக இந்த பகுதியில மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து, அப்படி இருந்தும் தமிழகத்துல எல்லா யாத்திரை கடந்தும் இந்த பகுதியிலேங்க மிகப்பெரிய எழுச்சிங்கம்மா, மிகப்பெரிய எழுச்சி. நான் 187 தொகுதியை தாண்டி வந்திருக்கேன். மிகப்பெரிய எழுச்சி. ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னால முடியல. நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள் அப்படியே அவங்களால முடியலைங்க. நேற்று ஆற்காடு நீங்க பார்க்கணும், முடியல. பெண்களை பார்க்க வேண்டும், சகோதரர்களை பார்க்க வேண்டும், சண்டை போட்டு உள்ள போறோம். அந்த அளவுக்கு கூட்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம், அந்த அளவுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற வெறி, அந்த அளவுக்கு மோடி ஐயாவின் மீது பாசம். அதனால் மிக கடுமையாக இந்த பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் சார்பாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார், மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார். ஒரு வெற்றி யாத்திரையாக நேற்றிலிருந்து மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தொகுதியா. மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மிக கடுமையாக உழைத்து இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையா மாறிடுச்சுங்க. சென்னையில் இருக்கிறவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இங்க அரசியல் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலீங்க. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை, நான் இங்க நான் அங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் 8 மாசமா நடந்துகிட்டு இருக்கேன். புழுதியில, வெயில்ல, வாய்க்கால்ல, தோட்டத்துல 8 மாசமா மக்களோட மக்களா இருக்கிறேன். நீங்க எல்லாம் நீங்க பெரிய கட்சி, ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சின்னு ஏதோ கணக்கு போடுறீங்க. மக்கள் வேறு விதமா கணக்கு போட்டு தயாரா இருக்கிறார். மக்கள் கணக்கு வேறு விதமாக போட்டிருக்கிறார். அவர்களுக்கு மோடி வேண்டும். அப்புறம் கட்சி நம்பர் கேட்டாங்க, எங்க தொண்டனை சொல்றீங்களா அப்படி? நாமானே உங்க தொண்டனை பத்தி தான் சொல்றேன். உங்க தொண்டன் தான் என்னை விட தெளிவாக இருக்கின்றான். 2024 மோடி வேண்டும் என்பதில் உங்க தொண்டன் தெளிவாக இருக்கிறான். ஆனால் சகோதர சகோதரிகளே, சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அரக்கோணம் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க போதுங்க. 2 நாட்களாக இந்த பாராளுமன்றத்தில் சுற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் தைரியமாக சொல்லுகின்றேன், அரக்கோணம் இந்த முறை மாற்றத்திற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. அது வெளியே உங்களுக்கு தெரியாதுங்கம்மா. அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டியை உடைத்த பிறகு எப்படியா மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க, என்ன ஆச்சு அந்த ஊர்ல, எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? வளர்ச்சி இல்லைங்க. நீங்க பார்த்துட்டீங்க, ஊழல்வாதிகளை பார்த்துட்டீங்க, எம்பியை பார்த்துட்டீங்க, எம்எல்ஏவை பார்த்துட்டீங்க. ஒரு மனிதனும் வெறி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான். எனக்கு நீங்க தேர்தல் தேதியை மட்டும் சொல்லுங்கன்னா, முதல் வேலை மோடி அவர்களுக்கு போய் ஓட்டை போட்டுட்டு தான் அடுத்த வேலை நான் பார்க்க போறேன்னு இந்த பகுதியிலே அவ்வளவு தெளிவாக எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றான். அதனால் குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்தாக வேண்டும். நம்முடைய அரக்கோணத்தினுடைய பாராளுமன்ற அமைப்பாளர் அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் தசரதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கலைவாணி மூர்த்தி அவர் நன்றிகளை தெரிவித்து, பொருளாளர் மின்னல் பிரசாத்தன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, துணைத் தலைவர் சுதா கார்த்திபன் அவர்கள், மாவட்ட செயலாளர் கீதா ரகுபதிராஜ் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் சேகர் அவர்கள், விஜய் அவர்கள், ஹரிதாஸ் அவர்கள், சங்கரன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக 2 முக்கியமான தலைவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து,
நம்முடைய அருமை சகோதரர் மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐயா மோடி கேரண்டி 295 வாக்குறுதிங்க ஐயா, 295 வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு ஐயா. நேற்று நான் சொன்னங்க ஐயா, திமுக காரங்க 2019 பிஜேபி தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்து ஒரு வாக்குறுதியா டிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு வாக்குறுதியா, அதிலே ஒரு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அண்ணாமலை இனி அரசியல் பேச மாட்டான். 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். அதை பெருமையா, தைரியமா, கம்பீரமா நாங்க சொல்லுவோங்க ஐயா. அது நம்ம ஆட்சி, சொன்னால் செய்வது நம்முடைய ஆட்சி. அதற்குத்தான் மோடி கேரண்டி என்கின்ற பெயர். மோடி சொன்னார்னா செய்வாருங்க ஐயா. மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க, இதுவரைக்கும் நாங்க எடுத்ததெல்லாம் முடிவில்லைங்க, 3வது முறை நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு காத்திருங்கள். நமக்கு அவர் இந்த 10 வருஷம் எடுத்த முடிவே நம்ம கம்பீரமாக இருக்கிறது. 370 ராமர் கோவில் நேற்று பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த 10 ஆண்டுகளாக மோடி அவங்க சொன்னது 10 ஆண்டுகளா வார்ம் தாங்க நடந்திருக்கு. மெயின் பிக்சர் 2024 இருக்கு. மிகப்பெரிய முடிவுகள், இந்த நாட்டினுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றக்கூடிய முடிவு. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியாவினுடைய தொகுதிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி இன்னைக்கு 543 எம்பி இருக்கிறோம் ஐயா. இது 2026க்கு மேல இது 900 எம்பியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எம்பி தொகுதி உடையும் 2 எம்பி தொகுதியை அதிகப்படுத்தி அதிலே 33% சகோதரிகளுக்கு வந்துடும். ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளுக்காக நாம காத்திருக்கோம். 50 ஆண்டுகளா வெயிட் பண்றோம். இன்னைக்கு நாளைக்கு நான் ஓட்டு அரசியலுக்கு தள்ளி போட்டு அதை மோடி அவர்கள் நேற்று சொல்லாம குறிப்பிட்டாங்க. 10 வருஷமா வாமப்பு தாங்க நடந்திருக்குது. மெயின் பிக்சர் 2024 இருந்து 29க்குள்ள மிக முக்கியமான முடிவுகளை, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை 3வது எங்களுடைய ஆட்சியில எடுப்போம் என்று பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். 2024 பாரத பிரதமர் அவர்களை அமர வைப்பது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.